إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله عز وجل فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டல்களில் மிகச் சிறந்தது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சுன்னா என்று சொல்லக்கூடிய அவருடைய வழிகாட்டல் என்றும் விடயங்களில் மிகவும் மோசமானது கெட்டது மார்க்கத்தின் பெயரால் மார்க்கத்தில் இல்லாத புதிய புதிய விடயங்களை நூதனங்களை உருவாக்குவது அனைத்து புது விடயங்களும் மார்க்கத்தில் ஆதாரமற்ற நபிகளாருடைய அல்லாஹ்வுடைய வழிகாட்டல் இல்லாத அனைத்தும் வழிகேடுகள் அனைத்து வழிகேடுகளும் குல்லு பித்அத்தின் ضلالة وكل ضلالة في النار எல்லா வழிகேடுகளும் நரகத்திற்கே கொண்டு சேர்க்கும் என்ற எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸை முன்மொழிந்தவனாக என்னுடைய குத்பாவை ஆரம்பிக்கிறேன். புனிதமான ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய மாளிகையிலே அமர்ந்திருக்கும் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் எம்மை படைத்த அல்லாஹ்வை பயந்து அவனிட்ட கட்டளைகளுக்கு வழிபட்டு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்வோமாக. ஏனென்றால் எப்படியும் வாழலாம் என்றில்லாமல் ஒரு முஸ்லிம் ஒரு மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று அல்லாஹு தஆலா எங்களுடைய வாழ்க்கை முறையை எங்களுக்கு அழகாக சொல்லி தந்து விட்டான். இப்படித்தான் வாழ வேண்டும். எனவே அல்லாஹ் சொன்ன அந்த வாழ்க்கையின் பிரகாரம் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை தக்வாவோடு அமைத்துக் கொள்வோமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, புனிதமான ஒரு தினத்திலே நானும் நீங்களும் இன்று இருந்து கொண்டிருக்கின்றோம். துல்ஹஜ் மாதத்தின் அந்த முதலாவது ஆரம்ப 10 நாங்கள் அடைந்திருக்கின்றோம். அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அந்த பாக்கியத்தை வழங்கி இருக்கின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வருடத்தின் 365 நாட்களிலும், ஒரு வருடத்தில் இருக்கின்ற 365 நாட்களிலும் இந்த துல்ஹஜ் மாதத்தின் முதலாவது 10 நாளில் செய்கின்ற அமல்தான் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான அமல் என்று சொன்னார்கள். அப்போ ஒரு வருடத்தில் இந்த 10 நாட்கள் மிக முக்கியமானது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த 10 நாட்கள் அல்லாஹ்விடத்திலே எப்படி கண்ணியமானதாக சிறப்பானதாக இருக்கின்றதை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே கூறும் பொழுது, இன்ன இத்தத்த ஷுஹூர் இன்தல்லாஹி 12 ஷஹ்ரா, அல்லாஹ்விடத்தில் இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த நாளிலிருந்து அல்லாஹ்விடத்தில் 12 மாதங்களாக இருக்கிறது. ஒரு வருடத்தில் 12 மாதங்கள் இருக்கிறது. மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், அல்லாஹ் சொல்கிறான், அந்த 12 மாதங்களிலும் 4 மாதங்கள் கண்ணியமான சிறப்பான மாதங்களாக இருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான். அந்த 4 மாதங்களும் எந்த மாதங்கள் என்று நாங்கள் பார்த்தால், ரமதானை தொடர்ந்து வருகின்ற தொடர்ந்து 3 மாதங்கள் வருகிறது. ஷவ்வா, துல்கஅதா, துல்ஹிஜ்ஜா, 3 மாதங்கள். அப்போ மற்ற 4வது எந்த மாதம் என்று சொன்னால் ரஜப் மாதம். இந்த 4 மாதங்களும்
ஜாஹிலியா காலத்தில் வாழ்ந்த மக்கள் கூட இதை ஒரு புனிதமான மாதங்களாக அவர்கள் பார்த்தார்கள். அவர்கள் யுத்தம் செய்ய மாட்டார்கள், சண்டை பிடிக்க மாட்டார்கள், இதை கண்ணியப்படுத்தி வந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை கொண்டு வந்ததற்கு பிறகும் இது அப்படியே தொடரப்பட்டது. புனிதமான மாதங்களாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த துல்ஹஜ் மாதம் இன்னும் இந்த 4 மாதங்களிலும் மிகச்சிறந்த ஒரு மாதம் என்று உலமாக்கள் கூறுகின்றார்கள். ஏனென்றால் புனிதமான அந்த ஹஜ் 5வது கடமை நிறைவேற்றப்படுகின்ற மாதம் இது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய பிள்ளைகள் இஸ்ஹாக், யாக்கூப், யூசுப், இஸ்மாயில் போன்ற நபிமார்கள் ஒவ்வொரு வருடமும் அவர்களை பற்றி பேசப்படுகின்ற மாதமாக இருக்கிறது. இந்த முதலாவது 10 இந்த மாதத்திலே தான் அமைந்திருக்கின்றது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே இந்த முதல் 10 மீது சத்தியம் செய்கிறான். வல் ஃபஜ்ர், அதிகாலை நேரத்தின் மீது சத்தியமாக, வலயாலின் அஷ்ர், இந்த 10 தினங்கள் மீது சத்தியமாக. இந்த துல்ஹஜ் மாதத்தின் முதலாவது 10 தினங்கள் மீது அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்கிறான். அல்லாஹு தஆலா குர்ஆனில் ஏதாவது ஒன்றின் மீது சத்தியம் செய்தால் அதுக்கு ஒரு விசேஷம் இருக்கின்றது என்ற அர்த்தம். எனவே இந்த 10 நாட்களை நாங்கள் அடைந்திருக்கின்றோம். அதை நல்ல முறையில் பயன்படுத்த வல்ல அல்லாஹ் எங்களுக்கு அருள் பாலிப்பானாக. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த 10 தினங்களிலே நாங்கள் அதிகமாக அல்லாஹ்வை தக்பீர் சொல்ல வேண்டும். அது சுன்னாவாக இருக்கின்றது. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்த் என்ற தக்பீரை அதிகமாக சொல்ல வேண்டும். ஏனென்றால் அதிலே தஹ்லீல் இருக்கிறது, லா இலாஹ இல்லல்லாஹ், தஹ்மீத் இருக்கிறது, அல்ஹம்துலில்லாஹ், தஸ்பீஹ் இருக்கிறது, சுப்ஹானல்லாஹ். இது போன்ற தஸ்பீஹ்களை இந்த 10 நாட்களில் நாங்கள் அதிகமாக சொல்ல வேண்டும். ஹாஜிகள் அந்த மக்கா மாநகரத்தை நோக்கி படையெடுத்து கொண்டிருக்கின்றார்கள். உலகத்தின் எல்லா பக்கங்களிலும் இருந்தும் தல்பியா கூறியவர்களாக அந்த மக்கா மாநகரத்தை அடைந்து கொண்டிருக்கின்ற காட்சியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக். லப்பைக் என்று சொன்னால் அரபியிலே யா அல்லாஹ் உனக்கு நாங்கள் பதில் அளிக்கின்றோம். இன்னல் ஹம்த, புகழும், வன் நிஅமத, அருளும், லக வல் முல்க் லா ஷரீக லக், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்ற அந்த தல்பியா ஓஷத்தை கூறியவர்களாக அவர்கள் ஹஜ்ஜுக்கு சென்று கொண்டிருக்கின்ற காட்சியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய வாழ்நாளில் ஒரே ஒரு ஹஜ்ஜை மாத்திரம்தான் செய்தார்கள். அவர்கள் ஹஜ்ஜுக்கு நியத்து வைத்து வெளிப்பட்டு சொல்லும் பொழுது, மதீனாவிலே இருந்து மக்காவுக்கு வரும் பொழுது தல்பியா கூறிக்கொண்டு வந்தார்கள். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அல்லாஹு தஆலா சொன்னான், இப்ராஹிமே, நீங்கள் கஅபாவை கட்டி முடித்து விட்டீர்கள், இப்பொழுது மக்களை ஹஜ்ஜுக்கு அழையுங்கள் என்று சொன்னான். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இன்று போன்று தொலைத்தொடர்பு சாதனங்கள் இல்லை, ஒன்றுமில்லை. ஒரு சிறிய குன்றிற்கு மேலால் ஏறி இருந்து அவர் மக்களை ஹஜ்ஜுக்கு அழைத்தார். வஅத்தின் ஃபின்னாஸி பில் ஹஜ்ஜி யஅதூக ரிஜாலன் வஅலா குல்லி ضامرின் யஅதீன மின் குல்லி ஃபஜ்ஜின் அமீக். அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான், இப்ராஹிமே, நீங்கள் ஹஜ்ஜுக்கு அழையுங்கள், அவர்கள் நடந்து வருவார்கள், ஹஜ்ஜுக்கு நடையாக வருவார்கள். வஅலா குல்லி ضامرின், இளைத்து போன களைத்து போன கழுதைகளில் வருவார்கள். யஅதீன மின் குல்லி ஃபஜ்ஜின் அமீக், உலகத்தின் தொலை தூரங்களில் இருந்தெல்லாம் இந்த மக்கா மாநகரத்தை நோக்கி வருவார்கள். நீங்கள் அழையுங்கள், அதை எத்தி வைக்கின்ற பொறுப்பு எங்களுடையது என்று அல்லாஹு தஆலா சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கூறினார். அவருடைய அந்த அழைப்புக்கு இன்று கோடான கோடி மக்கள் பதிலளித்து கொண்டிருக்கின்றார்கள். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஹஜ் என்பது ஒரு உலகளாவிய சர்வதேச ஒன்றுகூடலாக இருக்கிறது. உலகளாவிய ஒன்றுகூடலாக இருக்கிறது. இது போன்ற ஒரு ஒன்றுகூடலை ஒவ்வொரு வருடமும் இது போன்ற ஒரு ஒன்றுகூடலை லட்சக்கணக்கான மக்கள் தங்களுடைய சொத்துக்களை செலவழித்து, தங்களுடைய நேரங்களை செலவழித்து, தங்களுடைய சிரமங்களை செலவழித்து, 2 ஆடைகளை அணிந்து கொண்டு, கீழொன்று மேலொன்று என்று இஹ்ராத்தை அணிந்து கொண்டு, அந்த இடத்திலே வெயில் காலங்களில் கடுமையான வெயிலிலும், குளிர்காலங்களில் கடுமையான குளிரிலும் அவர்கள் இருப்பதற்கு என்ன தேவை இருக்கிறது? அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தவிர அவர்களுக்கு வேறொன்றுமில்லை. அப்போ அது இன்று உலகத்திலே யாராலும்
எந்த சக்தியாலும் ஒன்று திரட்ட முடியாத ஒரு ஒன்றுகூடல் அந்த புனிதமான மக்கா நகரத்திலே அல்லாஹ் ஒன்று கூட்டுகிறான். அல்லாஹு தஆலா குர்ஆனில் அழகாக ஒரு குர்ஆன் வசனத்தை சொல்கிறான். வஅல்லஃப பைன குலூபிஹிம், நாங்கள் அந்த அவர்களுக்கு மத்தியிலே அன்பையும் பாசத்தையும் இணைப்பையும் பிணைப்பையும் ஏற்படுத்தி இருக்கின்றோம். லவ் அன்ஃபக்த மா ஃபில் அர்தி ஜமீஅன் மா அல்லஃப்த பைன குலூபிஹிம், நபியே நீங்க இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து சொத்துக்களை செலவழித்தாலும் இந்த மனிதர்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையை ஏற்படுத்த மாட்டீர்கள், அவர்களுக்கு மத்தியிலே இணைப்பை ஏற்படுத்த மாட்டீர்கள் என்று சொல்கிறான். அப்படி என்றால் இந்த இணைப்பையும் இந்த பிணைப்பையும் இந்த பாசத்தையும் அன்பையும் ஏற்படுத்தியது எதுவென்று சொன்னால் அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த அல்லாஹ்வுடைய கலிமாவை நாங்கள் ஏற்றுக்கொண்டதுதான். நிறம் வித்தியாசம் இல்லாமல், படித்தவன் பாமரன் என்ற வித்தியாசம் இல்லாமல், கருப்பன் வெள்ளையன் என்ற வித்தியாசம் இல்லாமல் அங்கே எல்லோரும் ஒன்று கூடி இருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தை, அல்லாஹ் மாத்திரம்தான் இறைவன், வணங்கி வழிபட தகுதியானவன் என்பதை முழு உலகத்திற்கும் பறைசாட்டி கொண்டிருக்கின்ற காட்சியை ஒவ்வொரு வருடமும் அழகாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா சொல்கிறான், இன்ன அவ்வல பைத்தின் வுதிஅ லின்னாஸ் லல்லதி பிபக்கத முபாரகன் வஹுதன் லில் ஆலமீன். இந்த உலகத்திலே நிர்மாணிக்கப்பட்ட முதலாவது பள்ளிவாசல், ஃபர்ஸ்ட் பள்ளி, அது மக்காவிலே இருக்கின்ற அந்த ஹரம், அந்த பைத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய பள்ளி என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறுகிறார். முழு உலகத்திலும் முதலாவதாக நிர்மாணிக்கப்பட்ட பள்ளி, அது பரக்கத்து பொருந்தியது, அது மற்ற மக்களுக்கு நேர் வழி காட்டக்கூடியது என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றார். ஃபீஹி ஆயாத்துன் பையினாத்துன், அங்கே அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள், அல்லாஹ்வுடைய அருட்கள் நிறைந்திருக்கின்றது என்று அல்லாஹ் கூறுகிறார். மகாமு இப்ராஹிம், இப்ராஹிம் அந்த காபாவை கட்டும் பொழுது அவருடைய அந்த 2 கால் பாதங்களும் அங்கே பதிந்து அதுவும் காணப்படுகிறது என்று அல்லாஹு தஆலா கூறுகிறான். ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள், உம்ராவுக்கு சென்றவர்கள் அதை பார்த்திருப்பார்கள். அது அப்படியே இருக்கிறது. அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய அத்தாட்சியாக அந்த ஜம்சம் தண்ணீர், பாலைவனத்திலே மரம் மட்டைகள் இல்லாத அந்த பூமியிலே, புட்பூண்டுகள் இல்லாத அந்த பூமியிலே இன்று வரையிலும் அந்த தண்ணீருக்கு குறைத்தல் இல்லாமல் இருக்கிறது. ஹாஜிகள் எடுத்து செல்கிறார்கள், வயிறு நிறைய குடிக்கிறார்கள். இன்னும் மஸ்ஜிது நபவிக்கு எடுத்து செல்லப்படுகிறது. மக்கா மற்றும் அந்த சவுதி அரேபியா முழுவதும் அங்கே பகிரப்படுகிறது. ஆனால் அந்த தண்ணீருக்கு குறைச்சல் இல்லை. ஏனைய தண்ணீர்களை விட ஜம்சம் தண்ணீருக்கு விசேஷம் இருப்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கூறியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, அந்த மக்கா மாநகரத்தை நோக்கி முழு உலகத்திலும் இருக்கின்ற மக்கள் படையெடுப்பார்கள், வருவார்கள் என்றும், யுஜ்பா இலைஹி ஸமராத்து குல்லி ஷை, முழு உலகத்திலும் இருக்கின்ற பழங்கள், ஃப்ரூட்ஸ், கனி வகைகள் அங்கு வந்து சேரும் என்றும் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறியிருக்கின்றார். நாங்கள் காணாத, இந்த இலங்கையிலே காணாத கனிகளை அந்த நாட்டில் காணலாம். அது அல்லாஹ்வுடைய ஒரு முஜிசத்தாக இருக்கின்றது. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எப்படி இந்த கஅபா ஆலயம் அந்த மக்கா நகரத்திலே இருக்கிறதோ, புனிதமானதாக கம்பீரமாக இருக்கிறதோ, அது போன்றே வானத்திலும் ஒரு இடம் இருக்கிறது. அதற்கு அல் பைத்துல் மஅமூர் என்று சொல்லப்படும். அல் பைத்துல் மஅமூர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பைத்துல் மஅமூரை பற்றி சொல்லும் பொழுது சொன்னார்கள், ஒவ்வொரு நாளும் 70,000 மலக்குகள், 70,000 மலக்குகள் அந்த பைத்துல் மஅமூரை சுற்றுவார்கள், தவாஃப் செய்வார்கள், தொழுவார்கள். அவர்கள் அதை அந்த தொழுதுவிட்டு சென்று விட்டார்கள் என்று சொன்னால் திரும்பி வர மாட்டார்கள். மலக்குகளுடைய எண்ணிக்கையை எண்ணி பாருங்கள், நினைத்து பாருங்கள். ஒவ்வொரு நாளும் 70,000 மலக்குகள் தவாஃப் செய்வார்கள். அவர்கள் போனால் இன்னும் ஒரு புதிய மலக்குகள், 70,000 மலக்குகள் அந்த பைத்துல் மஅமூரை, வானத்திலே இருக்கின்றதை, கஅபாவுக்கு நேராக இருப்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மக்காவிலே அல்லாஹ் தவாப் செய்யப்படுவது போன்று வானத்திலும் அல்லாஹு தஆலா துதிக்கப்படுகின்றான், தொழப்படுகின்றான், தவாப் செய்யப்படுகின்றான். அல்லாஹு தஆலாவுக்கு எங்களுடைய இபாதத்திலே எந்த தேவையும் இல்லை. அவைகளை அல்லாஹ் எங்களுக்காக சேர்த்து வைத்திருக்கின்றான். அல்லாஹ்வை வணங்குவதற்காக மலக்குகள் இருக்கின்றார்கள். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த பைத்துல் மஅமூரின் மீது அல்லாஹ் சத்தியமிடுகிறான். வத்தூர் வ கிதாபின் மஸ்தூர் ஃபீ ரக்கிம் மன்ஷூர் வல் பைத்துல் மஅமூர். தூர் சீனா மலையின் மீது சத்தியமாக என்று சொல்லிக்கொண்டு வந்து அந்த அல் பைத்துல் மஅமூரின் மீது சத்தியமாக என்றும்
அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே பைத்துல் மஅமூரை குறித்து காட்டுகின்றார். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று எங்களுக்கு தெரியும் மஸ்ஜிதுல் அக்ஸாவை போன்று ஒரு புனித பூமியாக இருந்ததுதான் மஸ்ஜிதுல் அக்ஸா. இன்று முஸ்லிம்கள் அவதிப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த பூமி அல்லாஹ் அவர்களுக்கு விமோசனத்தை, அவர்களுக்கு சந்தோஷத்தை அதிவிரைவில் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்வோம். அந்த பூமியிலே அதிகமான நபிமார்கள் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு தான் வந்தார்கள். அல்லாஹு தஆலா ஒரு அழகான சம்பவத்தை கூறும் பொழுது, சில மலக்குகளை குர்ஆனிலே சில மலக்குகளை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் மனித உருவம் எடுத்து அங்கே வந்த வரலாற்றை குர்ஆனிலே கூறுகிறார். வலகத் ஜாஅத் ருசுலுனா இப்ராஹீம பில் புஷ்ரா, எங்களுடைய தூதர்கள் மலக்குகள் மனித உருவம் எடுத்து இப்ராஹிமிடம் வந்தார்கள். வந்து அவர்களுக்கு பிள்ளை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கப் போகின்ற என்ற நற்செய்தியை சொன்னார்கள். ஏனென்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏகத்துவத்திற்காக கடுமையாக போராடி அல்லாஹ்வுடைய நண்பன் என்ற பெயர் எடுத்திருந்தாலும் அவரையும் அல்லாஹ் சில சோதனைகளுக்கு உட்படுத்தி இருந்தார். எல்லா மனிதர்களுக்கும் சோதனை வரும், நபிமார்களுக்கும் வரும். அவருக்கு பிள்ளை பாக்கியம் இல்லாமல் இருந்தது, நீண்ட காலத்திற்கு அவருக்கு பிள்ளை கிடைக்காமல் இருந்தது. அல்லாஹு தஆலா அவருக்கு நற்செய்தி சொன்னான், இப்ராஹிமே உங்களுக்கு பிள்ளை பாக்கியம் கிடைக்கும் என்று சொல்லி அவருக்கு இஸ்ஹாக்கை பிள்ளையாக கொடுத்தார். அவருக்கு 2 மனைவிகள் இருந்த வரலாறு தெரியும். ஒன்று அன்னை ஹாஜர், அடுத்தது சாரா. இந்த சாரா என்ற பெண்மணி தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய முதலாவது மனைவி. நீண்ட காலமாக பிள்ளை இல்லாமல் இருந்து அல்லாஹ்வுடைய நற்செய்தியோடு அவர்கள் இஸ்ஹாக்கை கருத்தரிக்கின்றார்கள். இஸ்ஹாக்குக்கு அடுத்ததாக யாக்கூபை தொடர்ந்து அவரும் நபி, அவரை தொடர்ந்து யூசுஃபை தொடர்ந்து இன்னும் பல சந்ததிகள் வரும் என்று அல்லாஹு தஆலா கூறுகிறார். இந்த இஸ்ஹாக்கிலிருந்தும் யாக்கூபிலிருந்தும் யூசுஃபிலிருந்தும் வந்தவர்கள் தான் பனு இஸ்ரவேலர்கள் என்று சொல்கின்றோம் நாங்கள். இஸ்ராயில் என்று சொன்னால் குர்ஆனிலே ஒரு சூரத் இருக்கிறது, சுப்ஹானல்லதி அஸ்ரா என்று தொடங்கக்கூடிய அந்த சூரா, அது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய முதல் பிள்ளைகளின் வாரிசுகள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 2வது மனைவி ஹாஜர் மூலம் கிடைத்தது தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். பல 100 வருடங்களுக்கு முன்னால் அல்லாஹு தஆலா இஸ்மாயிலை மஸ்ஜிதுல் ஹராமுக்கு அழைத்து செல்லுமாறும் அவர்களை மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே குடிவைக்குமாறும் கூறுகிறான். அந்த கட்டளையை பச்சிலம் பாலகனான இஸ்மாயிலை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அடிபணிந்து அவர்களை அங்கே கொண்டு செல்கிறார்கள். நாங்கள் இவ்விடத்தில் ஒன்றை முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலாவுடைய பல 100 வருடங்களுக்கு பிறகு இந்த கஅபா ஆலயத்தில் தான் எங்களுடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிள்ளையாக பிறக்க வேண்டும் என்றது அங்கு அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் இருந்திருக்கிறது. அதனால தான் கஅபா ஆலயம் அங்கு மக்கள் நடமாட்டம் கூட வேண்டும், அந்த இடம் பரிபாலிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அன்றே இஸ்மாயிலை அங்கே குடியமர்த்த செய்து விட்டான் அல்லாஹு தஆலா. அந்த ஹிக்மத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கூட சில நேரம் தெரியாமல் இருந்திருக்கும். எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அங்கே குடியமர்த்தப்பட்ட இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த இடத்திலே வளர்கிறார்கள். யமன் தேசத்தைச் சேர்ந்த ஒரு கூட்டம், யமன் சுத்தமான அரபை பேசக்கூடியவர்கள் அந்த இடத்தால் அவர்கள் வந்தார்கள். எங்களுக்கு தெரியும், யமன் மக்கா போன்றவர்கள் அவர்கள் வியாபாரத்திற்காக ஷாமிற்கும் யமனிற்கும் போய் வருவார்கள். மக்கமா நகரத்திலே பெரிய விவசாய நிலங்களோ வருமான வழிகளோ இருக்கவில்லை. எனவே அந்த வழியாக செல்கின்ற ஒரு கூட்டம் யமனை சேர்ந்தவர்கள் அங்கே நீர் இருப்பதையும் ஒரு தாயும் ஒரு சிறிய பிள்ளை இருப்பதையும் கண்டு அந்த இடத்திலே இது எங்களுக்கு ஒரு நல்ல இடமாக இருக்கிறது, தண்ணி இருக்கிறது, போற வார வழியிலே எங்களுக்கு இது ஒரு இடமாக எடுக்கலாம் என்று அங்கே அனுமதியோடு, அன்னை ஹாஜருடைய அனுமதியோடு அங்கே குடியமர்கிறார்கள். அவர்கள் பேசிய பாஷைத்தான் சுத்தமான அரபு பாஷை. அந்த அரபு பாஷையை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். அவர் அரபு பாஷையை சுத்தமாக பேசக்கூடிய ஒருவராக மாறுகிறார். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏகத்துவத்திற்காக போராடி கஅபா ஆலயத்தை கட்டி அங்கே அல்லாஹ் மாத்திரம் வணங்கி வழிபட்ட ஒரு இடம். காலப்போக்கில் அங்கே அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய சிலைகள் வர ஆரம்பித்தது. அம்ர் இப்னு லுஹை என்று சொல்லக்கூடிய ஒரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாஃபமிட்ட ஒரு மனிதர் தான் முதலாக கஅபா ஆலயத்துக்கு ஒரு சிலையை கொண்டு வந்து வைக்கிறார்.
பொதுவாக மனிதர்களிடம் ஒரு சில நம்பிக்கைகள் இருக்கிறது. பெரியார்கள் யாராவது மரணித்தால் ஒரு பயபக்தியான ஒரு இடத்திற்கு சென்றால் அங்கிருக்கின்ற மண்ணை கொண்டு வருவது, கல்லை கொண்டு வருவது, மரணித்தவரை அளவு கடந்து புகழ்வது, இது போன்ற அங்கே அந்த கஅபாவிலும் இதுதான் நடந்தது. அங்கே நல்லடியார்கள் என்ற சில நல்லடியார்களை சிலையாக செய்து அங்கே அவர்கள் வணங்கி வந்தார்கள். கடைசியாக அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த இடத்திலே கடைசி நபியாக அனுப்புவதற்கு அல்லாஹு தஆலா தயாராகும் பொழுது அங்கிருந்த அரபிகளுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. இந்த கஅபாவை யாராவது கைப்பற்றுவார்கள் என்று சொன்னால், இந்த புனித பூமிக்கு யாராவது வருவார்கள் என்று சொன்னால், ஒன்றில் அவர் நபியாக இருக்க வேண்டும் அல்லது அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமான ஒரு நல்லடியாராக இருக்க வேண்டும். அதை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னே அப்ரஹா என்று சொல்லக்கூடிய மன்னன் யமன் தேசத்திலிருந்து ஆப்பிரிக்காவில் இருக்கின்ற யானை படைகளை வரவழைத்து அப்படியே படையெடுத்து வந்த பொழுது அல்லாஹு தஆலா அந்த இடத்தை ஆக்கிரமிக்கவோ அதிகாரம் பண்ணவோ இடம் கொடுக்கவில்லை என்ற வரலாறை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா அலம் தர கைஃப என்ற அந்த சூறாவிலே அவர்களை அல்லாஹு தஆலா பறவை கூட்டங்களை அனுப்பி அவர்களை அழித்து, இந்த அப்ரஹா என்ற மன்னன் அவர் ஓடி யமனிலேயே மரணிக்க செய்தார். இந்த வரலாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு சற்று முன்னர், ஒரு வருடத்திற்கு முன்னர் நடந்தது கிட்டத்தட்ட. அதன் மூலம் அந்த மக்கமா நகரத்திற்கு ஒரு செய்தி போனது, இந்த கஅபா ஆலயத்தை யாராலும் ஆக்கிரமிக்க முடியாது, இது புனித பூமி, அல்லாஹ் இதை பாதுகாக்கின்றான் என்ற செய்தி போனது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து அங்கே ஹிஜ்ரத் சென்று மதீனாவிலிருந்து தனக்கென்ற ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி கொண்டு புனித அந்த கஅபா ஆலயத்தை தன்வசப்படுத்தினார். அதற்கு முன்னால் நிர்வாணமாகவும் கைத்தட்டி கொண்டும் விசிலடித்து கொண்டும் அங்கே தவாப் செய்து கொண்டிருந்த வரலாறை மாற்றி அமைத்தார். அல்லாஹ் சொல்கிறான், ஒமா கான ஸலாத்துஹும் இன்தல் பைத்தி இல்லா முகாஅன் வ தஸ்தியா. அங்கே அவர்கள் விசிலடித்து கொண்டு நிர்வாணமாக அவர்கள் தவாப் செய்து கொண்டிருந்தார்கள். அவைகள் மாற்றப்பட்டன. இன்று இருப்பது போன்று அல்லாஹ் மாத்திரம் வணங்கப்பட வேண்டும் என்ற ஏகத்துவ கொள்கை அங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓங்கி ஒலிக்க செய்துவிட்டுத்தான் அவர்கள் இறை அடி சேர்ந்தார்கள். வல்ல அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் அவனுடைய இந்த மார்க்கத்தை சரியாக விளங்கிக் கொன்ற பாக்கியத்தை தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله عز وجل فلا مضل له ومن يضلل فلا هادي له. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் அல்லாஹ்வுடைய பேரருளால் துல்ஹஜ் மாதத்தின் கடைசி பத்திலே இருக்கின்றோம். இந்த துல்ஹஜ் மாதத்தின் கடைசி பத்தில் செய்வதற்கென்று ஏதாவது விசேஷமான அமல்கள் ஏதாவது இருக்கின்றது என்று சொன்னால் அப்படி ஒன்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டவில்லை. முத்லகுல் அமல், பொதுவாக நாங்கள் என்னென்ன இபாதத்துக்களை என்னென்ன அமல்களை செய்து வந்தோமோ அதை கூடுதலாக இன்னும் கரிசனை செலுத்தி கூடுதலாக செய்வதுதான் இந்த கடைசி பத்திலே மிகச்சிறந்ததாக இருக்கின்றது. நாங்கள் அன்றாடம் ஜமாத்தோடு தொழுது வந்தோம், முன்பின் சுன்னாக்களை அதிகமாக நாங்கள் தொழுது வந்தோம். அதை இன்னும் கொஞ்சம் கூட்டிக் கொள்ள வேண்டும். 5 நேரமும் ஜமாத்தோடு தொழுது கொள்ள வேண்டும். இயன்ற அளவு எங்களால் முடியும் என்று சொன்னால் சிறந்த இபாதத்து சதக்காக்களை கொடுத்து கொள்ள வேண்டும். அது ஒரு சிறிய சதக்கா, ஒரு 100 ரூபாவாக இருந்தாலும் பரவாயில்லை. ஒவ்வொரு நாளும் தன்னால் முடிந்த சிறிய சிறிய சதக்காக்களை நாங்கள் கொடுத்து கொள்ள வேண்டும். அடுத்தது கட்டாயம் இந்த 10 நாளில் வருகின்ற அந்த அரஃபாவுடைய நோன்பை கட்டாயம் நானும் நோற்று வீட்டார்களையும் நோக்க வைக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த அரஃபாவுடைய நோன்பு பின் சென்ற வருடத்தினுடையவும் வருகின்ற வருடத்தினுடையவும் 2 வருடங்களுடைய சிறிய பாவங்களுக்கு பரிகாரம் என்று சொன்னார்கள். எனவே அந்த நோன்பை நாங்கள் கட்டாயம் பிடித்துக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். அடுத்தது, யாரெல்லாம் உதுஹியா கொடுப்பதற்கு நியத்து வைத்திருக்கின்றார்களோ, இந்த துல்ஹஜ் மாதத்தில் உதுஹியா கொடுக்க நியத்து வைத்திருக்கின்றார்களோ அவர்கள் நகங்களை களைவது, முடிகளை வெட்டுவதை விட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும். அந்த உதுஹியாவை கொடுத்து முடிக்கின்ற வரையில் அதற்கு பிறகு அவருக்கு அவைகளை செய்து கொள்ளலாம். உதுஹியாவுக்கு நாங்கள் ஆர்வம் காட்ட வேண்டும். ஏனென்றால் அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர்,
அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள், அவனையே தொழுது வாருங்கள், அவனுக்காக அறுத்து பலியிடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். எங்களுடைய மார்க்கத்திலே இந்த அறுத்து பலியிடுகின்ற ஒரு இபாதத் இருக்கிறது, அதை நாங்கள் செய்து வர வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், லை யனாலல்லாஹ லுஹூமுஹா வலா திமாஉஹா. அந்த குர்பான் பிராணியினுடைய இரத்தமோ அதனுடைய இறைச்சியோ அல்லாஹ்வை சென்றடைவதில்லை. வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும். உங்களுடைய தக்வா, உங்களுடைய இறை அச்சம் தான் அல்லாஹ்வை சென்றடைகிறது என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். ஃபகுலு மின்ஹா வ அத்இமுல் கானிஅ வல் முஅ்தர் ஃபகுலு மின்ஹா வ அத்இமுல் பாஇஸல் ஃபகீர். அதிலிருந்து நீங்களும் சாப்பிடுங்கள், அந்த அறுத்த பிராணியிலிருந்து நீங்களும் சாப்பிடுங்கள், பரம ஏழைகளுக்கும் அதிலிருந்து சாப்பிட கொடுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறார். எனவே இந்த விடயங்களை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். வல்ல அல்லாஹ் எதை கேட்டோமோ அதன்படி நடப்பதற்கு எங்கள் அனைவருக்கும் நல்ல அருள் பாலிப்பானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.